வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன் தமிழ். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது கவர்மெண்ட் பேங்க்கில் வந்து அப்ரெண்டிஸ்க்கான வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் வந்து விட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிள், ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு சேலரி தராங்க, எவ்வளோ சீட் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் விடுறாங்க, அதை பற்றி வந்து ஃபுல்லாக வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கூட வரக்கூடிய அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லி கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் இருக்குது அப்படின்னா, ஸோ 28 ஆகஸ்ட் மந்தில் வந்து விட்டாங்க 2024. எப்போ வந்து எண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 17 செப்டம்பர் மாதம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து 17 முன்னாடி வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து போட்டுடணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எவ்வளோ சீட் விட்டுருக்காங்க அப்படின்றது சொல்லிடுறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஒவ்வொரு விதமாக விட்டுருக்காங்க. இப்போ ஆந்திர பிரதேசத்துக்கு மேலே 50 சீட்டு, அப்போ அருணாச்சல் 1, அந்த மாதிரி வந்து இருக்கிற 25 ஸ்டேட்டுக்கும் வந்து அவங்க வந்து பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 55 சீட் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் வந்து 55 சீட் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து எஸ்சி எஸ்டி அப்படின்ற மாதிரி கேட்டகரி வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ யூஆர்ன்ற அந்த கேட்டகரிக்கு 26 சீட்டு, அப்புறம் வந்து எஸ்சிக்கு 10 சீட்டு, எஸ்டிக்கு வந்து 0 ஒரு சீட்டும் இல்லை. அப்புறம் வந்து ஓபிசிக்கு வந்து 14, ஓப்பன் கேட்டகரி அதில் வந்து அதாவது வந்து அதர் பேக்வேர்ட் கிளாஸுக்கு வந்து 14 சீட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 5 சீட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து டோட்டலாக வந்து 55 சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து இதுக்கான ப்ரொசீஜர்லாம் வந்து அவங்க கீழே கொடுத்துருக்காங்க. இதோட இன்னொன்னா, உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, மினிமம் 20 இயர்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும். மேக்ஸிமம் 20 இயர்ஸ்க்கு உள்ளே வந்து இருக்கணும். ஓகேங்களா? அதாவது வந்து ஆகஸ்ட், அதாவது 1/2024 அந்த தேதியில் வந்து 28 வயசுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து பிறந்தது வந்து அதாவது வந்து 02/8/1996 1/8/2004 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இங்கே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கான வந்து கொடுக்குறாங்க. அந்த அதாவது வந்து கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. அது என்னன்றது நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஷெட்யூல் கேஸ்ட், அப்புறம் ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு வந்து 5 வருஷம் கிட்ட வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து ஓபிசிக்கு வந்து நான் கிரிமினலுக்கு வந்து 3 இயர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பர்சன் வித் த பேக் மார்க் டிசபிலிட்டி, அதாவது வந்து டிஃப்ரெண்ட்லி அப்டேட்டாக இருக்கக்கூடிய பர்சனுக்கு வந்து 10 இயர்ஸ் கிட்ட வந்து அவங்க வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஆர்கனைஸ்டு யூனிவர்சிட்டி, அதாவது வந்து அப்ரூவல் யூனிவர்சிட்டியாக இருக்கணும், இல்லை இன்ஸ்டியூட்டாக இருக்கணும். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கலாம். ஸோ அது எந்த டிகிரி வேணால் இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் வந்து போதும். ஓகேங்களா? நீங்கள் இந்த ஒரு ட்ரைனிங் வந்து 1 இயருக்கு மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட் வந்து போடுவாங்க. இந்த மாதிரி அப்ரெண்டிஸ்க்கான வந்து ஒர்க் பண்ணுறது மாதிரி. ஸோ இதுக்கான ஸ்டீப்பன் அண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இந்த அப்ரெண்டிஸ் எலிஜிபிள் ஃபார் ஸ்டீப்பன் 15,000 per month. ஓகேங்களா? The engagement the period of 1 year. The application are not eligible for any other allowance the benefit. அதாவது இங்கே வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வந்து 1 வருஷம் கான்ட்ராக்ட் மாதிரி நாங்கள் வந்து எடுப்போம் அப்ரெண்டிஸ்ஷிப்பாக. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து 1 வருஷத்துக்கு உள்ள வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து 15,000 கிட்ட வந்து நாங்கள் வந்து சேலரி வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றது வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது 1 இயருக்கு மட்டும்தான். ஸோ இப்போ 1 இயர் சொல்கிறது வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு கவர்மெண்ட் செக்டரில் போனீங்க அப்படின்னா அப்ரெண்டிஸ்ஷிப்பில், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பர்மனெண்ட்டாக கூட ஆயிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து மாற்றி விட்டுரும். ஓகேங்களா? இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட் வந்து ஒன்று இருக்கும். அது வந்து இன்டர்வியூ மூலியமாக வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த டெஸ்ட் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாக வந்து இருக்கும் பொழுது த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வில் கன்சிடர் த 4 டெஸ்ட். த ஃபினான்ஷியல், அதாவது ஜென்ரல் டாப்பிக்கில் ஒன்று கேட்பாங்க. அப்புறம் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், அப்புறம் வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் கேட்பாங்க. அப்புறம் குவான்டிட்டி ஆஃப் லிசனிங், ஆப்டிடியூட், கம்ப்யூட்டர் நாலேஜ், இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்கான மார்க்ஸும் வந்து இங்கே வந்து சொல்லிட்டாங்க எவ்வளோன்றது. இந்த ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின் இருக்கும். 25 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து 25 கொஸ்டின், 25 மார்க். அப்புறம் குவான்டிட்டி ஆஃப் லிசனிங் ஆப்டிடியூட் வந்து 25 அதாவது கொஸ்டின் இருக்கும், 25 மார்க். அது மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜும் வந்து 25 மார்க் வந்து டோட்டலாக வந்து 100 மார்க் வந்து உங்களுக்கான
கொஷின் வந்து எக்ஸாம் மார்க் வந்து இருக்கும். அதே வந்து 1 மணி நேரம் வந்து இந்த ஒரு எக்ஸாம் வந்து நடக்கும். ஓகேங்களா, அந்த 100 மார்க்கு. நாலேஜ் வந்து டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ். ஸோ உங்களுடைய 10th and 12th படிக்கக்கூடிய எந்த ஒரு லோக்கல் லாங்குவேஜை பற்றி கொஞ்சம் வந்து ஸ்பீக்கிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பற்றி வந்து அதை பற்றி வந்து எக்ஸாம் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அதை சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அதெல்லாம் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து கான்ட்ராக்ட் ஆஃபீஸர் அப்ரென்ஷியேட், அதாவது வந்து உங்கள்கிட்ட வந்து கான்ட்ராக்ட் வந்து போட்டுருவாங்க 1 இயருக்கானது. ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது வந்து நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஜென்ரல் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 800 ப்ளஸ் ஜிஎஸ்டி சொல்லியிருக்காங்க. ஆல் ஃபீமேலுக்கு வந்து 600 ப்ளஸ் ஜிஎஸ்டி. அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 600 ப்ளஸ் ஜிஎஸ்டி. அப்புறம் வந்து பிடபிள்யூபிடிக்கு வந்து 400 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி வந்து ரிசல்ட் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து அவங்க வந்து ஃபைனலாக பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்றது மாதிரியும் வந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்க. இது மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்க. இப்போ வந்து அவங்க வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து எந்தெந்த இடத்துல வந்து எவ்வளோ வேலை வாய்ப்பு, அதாவது வந்து எந்த இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா 55 சீட்டு. அப்போ தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல வந்து எவ்வளோ சீட்டு கொடுக்குறாங்க, இப்போ சென்னை, மதுரை அந்த மாதிரியான இருக்குல்ல, அது மாதிரி வந்து அதுக்கான லிஸ்ட்டும் அவங்க வந்து விட்டுட்டாங்க. அது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து விட்டுருக்காங்க. இப்போ 25 ஸ்டேட் சொல்லியிருக்காங்க, அந்த 25க்கும் வந்து விட்டுருக்காங்க. இப்போ நம்ம வந்து தமிழ்நாடுக்கு வந்து பார்க்கலாம். ஸோ அப்படின்றது தமிழ்நாட்டில் வந்து சென்னை பிராட்வே சென்னைன்னு சொல்லி சென்னையில் வந்து 6 சீட் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு சென்னையிலையும் வரலாம், இல்லை திருவள்ளூரில் வந்து 2 சீட் இருக்குது, கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 8 சீட் வந்து இருக்குது, காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா 2 சீட்டு, அப்புறம் மதுரையில் 6 சீட்டு, சேலம், அப்புறம் வந்து சேலத்தில் வந்து நாமக்கல் 4 சீட்டு, திருச்சிராப்பள்ளியில் வந்து 4, அப்புறம் திருப்பூரில் வந்து 6 சீட் கிட்ட இருக்குது. அப்புறம் ஒயிட் ரோஸ் சென்னையில் வந்து 11, இப்போ காஞ்சிபுரத்தில் 2 சீட் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதோட அப்ளிகேஷனோட இதுவும் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதை வந்து ஃபில் பண்ணி அப்ளிகேஷன் போடுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ நான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கான லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பை பை.